அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய வாழ்வில் ஹராம், ஹலால் இருக்கு. ஆனா, ஹராமான விஷயத்துல நம்மளுடைய மார்க்கம் தடை செஞ்சிருக்கு. ஹலால் பக்கம் தான் நம்ம போகணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மது அருந்துவது ஹராம் ஆகும். ஆனால் பால், தண்ணீர், தேன் இது அருந்துவது ஹலால் ஆகும். விபச்சாரம் ஹராம் ஆகும். திருமணம் ஹலால் ஆகும். கர்வம் கொள்வது ஹராம் ஆகும். பிறரிடம் பணிவாகவும் மென்மையாக நடந்து கொள்வது ஹலால் ஆகும். பிறருக்கு தீங்கு நிலைவிப்பது ஹராம் ஆகும். பிறருக்கு நல்லது செய்வது ஹலால் ஆகும். வட்டி வாங்குவது ஹராம் ஆகும். வியாபாரம் தர்மம் செய்வது ஹலால் ஆகும். எனவே நண்பரே, நம்மளுடைய வாழ்க்கையில ஹராம் பக்கம் போகாம ஹலால் பக்கம் நம்ம இருந்தோம்னா அதன் நன்மை அதிகமாக அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். அல்லாஹ்வுக்கு யார் ரொம்ப விருப்பமானவர்கள்னா ஹலாலின் பக்கம் போகாம தன்னை பாதுகாத்து கொண்டு ஹலாலின் பக்கம் போகக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராம் பக்கம் போகாம இருக்கிறாங்களே அவங்கள தான் அல்லாஹ் ரொம்ப பிடித்தவர்களாக இருக்கின்றாங்க. எனவே நண்பர்களே, நம்ம ஹராமான காரியம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மள பாவத்தை மன்னிப்பான். ஆனா அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி போகாம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஹலாலுடைய பாதையில் இன்ஷா அல்லாஹ் போகும். இது நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.